ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறை வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. அதேமாரி யாருமே வந்து எதிர்பார்க்காத விதமா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வீரர், அதேமாரி ஐபிஎல்ல நல்லா ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சிஎஸ்கே அணியிலேயும் ஆடி இருக்கக்கூடிய ஷேன் வாட்சன் வந்து அதிரடியான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த ஒரு 4 டீம் தான் வந்து பிளே ஆஃப்க்கு போகும் அப்படிங்கிற மாரி ஒரு 4 டீமை வந்து கணிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். உலகத்தில் வந்து ஐபிஎல் மாதிரி எத்தனையோ கிரிக்கெட் தொடர்கள் எத்தனையோ கண்ட்ரீஸில் வந்து நடக்குது. ஆனால் ஐபிஎல்லுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வரவேற்பு மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய T20 தொடர்களுக்கு வந்து கிடையாது. முதல்ல வந்து பிசிசிஐ தான் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சதை தொடர்ந்து பாகிஸ்தான், பங்களாதேஷ், அதேமாரி ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி பல கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. வெஸ்ட் இண்டீஸும் கூட வந்து நடத்துகிறாங்க. ஆனால் வந்து மற்ற கண்ட்ரீஸில் நடக்கக்கூடிய T20 லீக்குக்கும் ஐபிஎலுக்கும் இடையான ஒரு வித்தியாசம், சின்ன ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸில் வந்து அதிகபட்சம் 6 டீம் இல்லை 7 டீம் இருப்பாங்க. அதில் 4 டீம் வந்து அடுத்த சுற்றுக்கு வந்து போவாங்க. அது வந்து ஈஸி. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் 8 டீம்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 10 டீம்ஸ் வந்து இருக்காங்க. அப்போ 10 டீமுக்குள்ள முதல் 4 இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஒரு போட்டியும் வந்து முக்கியம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கும். இந்த டீம் தான் ஜெயிக்கும், இந்த டீம் தான் கப் அடிக்கும் அப்படின்லாம் இப்போலாம் கெஸ் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் வேணும்னா சிஎஸ்கே, மும்பை போன்ற அணிகளுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி தான் நிலமை வந்திருக்கு. கடந்த சீசனில் கூட கேகேஆர் அணி வந்து கப்பு வாங்கினாங்க. ஃபைனலில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வந்து எதிர்கொண்டாங்க. அப்போ வந்து சிஎஸ்கேவும் ஃபைனலுக்கு வந்து வரல. அதேமாதிரி மும்பையும் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து இல்ல. 2 அணிகளுமே பிளே ஆஃப்ல கூட வந்து இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலமெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதனால வந்து ஐபிஎலுக்கான வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஷேன் வாட்சன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, கேகேஆர் அணி வந்து கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்து தகுதி பெற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. கடந்த சீசனில் வந்து ஆடின முக்கியமான பிளேயர்ஸை இந்த சீசன்லேயுமே வந்து கேகேஆர் வந்து தக்க வச்சுருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதனால கேகேஆருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. கேகேஆரை தாண்டி சிஎஸ்கேனையும் நிச்சயமாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்து வந்துருவாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவங்க பிளே ஆஃபை தவற விட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். இந்த மாதிரியும் வந்து நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அதனால் சிஎஸ்கேவும் ஈஸியாக வந்து பிளே ஆஃப்க்கு வந்துருவாங்க. அதே மாதிரி குஜராத் அணி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அதனால் வந்து கன்ஃபார்மாக கேகேஆர், சிஎஸ்கே, குஜராத் இந்த 3 அணிகளுமே வந்து பிளே ஆஃப்க்கு வந்து வந்துருவாங்க. அதே மாதிரி டெல்லி அணியும் வந்து பிளே ஆஃப்க்கு வந்துருவாங்க. இப்போ அந்த 4 அணிகளை கம்பேர் பண்ணும் பொழுது டெல்லி அணி கப்பு வாங்கணும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷேன் வாட்சன் வந்து சொல்லியிருக்காரு. முன்னாடிலாம் வந்து ஐபிஎல் கப்பு அப்படின்னாலே சிஎஸ்கேவுக்கு இல்லைனா மும்பைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து வாட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆன் பேப்பர் அளவில் பார்க்குறப்ப எல்லா டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் டெல்லி அணி வந்து இந்த முறை நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேயர்ஸ் வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. அதனால் அவங்க ஒர்க் பண்ணதுக்கான ரிசல்ட் வந்து முறையாக வந்து டெல்லி கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி இந்த முறை வந்து ஆர்சிபி அணி வந்து நல்லா ஆடினாலுமே கூட அவங்க வந்து கப்பு வாங்குவாங்க அப்படின்லாம் எனக்கு வந்து தோணலை. ஆரஞ்சு கேப்பை வேணும்னா விராட் கோலி வந்து கைப்பற்றலாம். ஏன்னா இப்போ வந்து விராட் கோலி நல்ல ஃபார்மில் வந்து இருக்காரு. ஆனால் வந்து கேப்டன் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டனாக போட்டிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கேள்விக்குறி தான். அதனால் ஆர்சிபி அணிக்கு வாய்ப்பு வந்து கம்மி. அதேமாதிரி மும்பை இந்தியன்ஸும் வந்து கடந்த சீசன்லலாம் அவங்க டீம் எடுத்துக்கிட்டப்ப இப்போ கம்பேர் பண்ணும் பொழுது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியலை. அதேமாதிரி 4 ஃபாரின் பிளேயரை யாரை வந்து ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் வந்து மும்பைக்கு வந்து வரும். அதனால் மும்பையும் கப்பு வாங்குவதற்கோ இல்லை பிளே ஆஃப் வருவதற்கான வாய்ப்பு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மி. ஸோ வந்து டெல்லி இந்த முறை கப்பு வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் ஷேன் வாட்சன் வந்து தெரிவிச்சிருக்காரு. நன்றி.